உயிரியல் சார் பாராபயாலஜி பாடவரிசையில் முதல் பாடமாக 6ஆம் வகுப்பு 6ஆம் பாடம் உடல் நலமும் சுகாதாரமும். உணவின் மூலம் மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் 6: கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்கள், கொழுப்புகள், விட்டமின்கள், தாது உப்புகள் மற்றும் நீர். இதில் முதல் 3 மிக மிக முக்கியமானது. அனைத்து உணவுப் பொருட்களிலும் இவை மட்டுமே காணப்படும். கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்கள், கொழுப்புகள். கார்போஹைட்ரேட்டுகள் என்பவை மாவுச்சத்து. பொதுவாக இது எதுலலாம் இருக்கும் அப்படின்னா, பழங்களில் தேன், கரும்பு சர்க்கரை, அரிசி, சோளம், உருளைக்கிழங்கு போன்ற பொருட்களிலும், நார்ச்சத்தாக முழு உணவு தானியங்கள், கொட்டை போன்ற உணவுகளிலும் இருக்கும். அப்போது கார்போஹைட்ரேட்டுடைய நிலை 3: சர்க்கரை, ஸ்டார்ச், நார்ச்சத்து. சர்க்கரை, ஸ்டார்ச், நார்ச்சத்து, இந்த 3ம் கார்போஹைட்ரேட்டுகளுடைய வடிவங்கள். கொழுப்புகள், இது ஆற்றல் தரும் உணவு. கார்போஹைட்ரேட்டை விட அதிக ஆற்றலை தரக்கூடியது. உதாரணமாக எடுத்துக்கிட்டால் வெண்ணெய், நெய், பால், பாலாடைக்கட்டி, பனீர், கொட்டைகள், இறைச்சி, மீன் மற்றும் முட்டையினுடைய மஞ்சள் கரு, இது அவ்வளவும் கொழுப்பு சத்து உரிய பொருட்கள். புரதங்கள், உடல் வளர்ச்சி, செல்களை புதுப்பித்தல் போன்ற வேலைகளை இது செய்கிறது. முக்கியமாக செரிமானத்திற்கு இது பங்காற்றுகிறது. எடுத்துக்காட்டு முட்டை, மீன், பால், கோழி, இறைச்சி, சோயாபீன், கொட்டைகள், பருப்புகள், இதில் புரதச்சத்து அதிகமாக இருக்கும். இது உடல் வளர்ச்சிக்கு உதவக்கூடியதாக இருக்கும். அதிகமான புரதமுள்ள ஒரு உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது சோயா பீன்ஸ். இந்த 3 உணவுப் பொருட்களில் கார்போஹைட்ரேட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அதோட சிறிது அயோடின் சேர்த்தால் கருநீல நிறமாக மாறும். அயோடின் கொஞ்சம் சேர்த்தோமானால் கார்போஹைட்ரேட் ஆனது, அல்லது தரசம் அல்லது ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தரசம் கருநீல கலரில் மாறும். புரதத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, எடுத்துக்காட்டுக்கு முட்டையினுடைய வெள்ளைக்கரு ஒரு புரதம். இதில் 2 துளி தாமிர சல்ஃபேட்டையும் சோடியம் ஹைட்ராக்சைடையும் சேர்த்தோமானால் இது ஊதா கலரில் மாறும். அந்த கரைசல் ஊதா கலரில் மாறும். அப்படி மாறிச்சுன்னா அது புரதம் இருப்பதாக அர்த்தம். ஒரு பொருளில் கொழுப்பு இருப்பதாக நம்ம கண்டறியணும் அப்படின்னா, அதை லேசாக தாளில் தேய்ச்சா அந்த இடம் ஒளி ஊடுருவக்கூடிய பகுதியாக, ஒளி ஊடுருவக்கூடிய பகுதியாக மாறும். அப்படி மாறிச்சுன்னா அது கொழுப்பு உள்ளதாக நம்ம கண்டறியலாம். இது எளிய சோதனைகள். இப்போ அடுத்து விட்டமின்கள். பொதுவாக 6 விட்டமின்கள் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. A, B, C, D, E, அப்புறம் K. இந்த 6ம். இந்த 6ல் BC நல்லா ஞாபகம் வச்சுங்க. BC அது மட்டும்தான் நீரில் கரையிறது. பியும் சியும் மட்டும் நீரில் கரையும். மீதி இருக்கக்கூடிய 4ம் ADEK இவை கொழுப்பில் கரையும். இந்த விட்டமின் அட்டவணை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லாருமே எல்லாத்தையும் அதில் தெளிவாக படிச்சுக்குங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயங்கள் மட்டும் நான் சொல்லிடுறேன். நோய்கள் அடிக்கடி கேட்பாங்க. விட்டமின் ஏக்கு மாலைக்கண் நோய், அது எல்லாரும் அறிந்தது. விட்டமின் பி அந்த வார்த்தையிலேருந்தே பெரிபெரி அப்படின்னு எடுத்துக்கலாம். விட்டமின் பி பெரிபெரி. சி ஸ்கர்வி. விட்டமின் சி ஸ்கர்வி. ஸ்கர்வினா வேறு எதுவும் இல்லை, ஈறுகளில் வரக்கூடிய இரத்த கசிவுக்கு பேர் தான் ஸ்கர்வி. விட்டமின் டி ரிக்கட்ஸ். அந்த எலும்பு உடையக்கூடியது அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ரிக்கட்ஸ். அது விட்டமின் டி. அது முக்கியமாக சூரிய ஒளியின் மூலம் நமது தோலில் உருவாகக்கூடியது இந்த விட்டமின் டி. விட்டமின் இ பொதுவாக இது மலட்டுத்தன்மை உருவாக்கக்கூடியது, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் செய்வது, நரம்பு பலவீனம், இதை கொடுக்கக்கூடியது விட்டமின் இ. அதாவது எஃபிஷியன்சி இல்லாமைன்னு வச்சுக்கோங்க. எஃபிஷியன்சினா அந்த திறன் இல்லாமை அப்படிங்கிறது ஈன்னு வச்சுக்கலாம். விட்டமின் கே, இது பலவீனமான எலும்புகள், பற்கள் பலவீனமாக இருப்பது, இது விட்டமின் கே. அப்புறம் அதிகப்படியான இரத்த கசிவு இதனுடைய அறிகுறி. ஹெமரேஜை உருவாக்கும், அதாவது உறைதலை நிறுத்தும். அதாவது உறுதலை தூண்டக்கூடியது தான் இந்த விட்டமின் கே. அது இல்லை அப்படிங்கும்போது உறைதல் இல்லாமல் போகும். அப்போது அதிகப்படியான இரத்த கசிவு இருக்கும். இதில் ரொம்ப முக்கியமானது, தாவர பேஸ் இல்லாத ஒரு விட்டமின் அப்படின்னு சொன்னால் அது விட்டமின் டி. சூரிய ஒளியிலையும் விலங்குகளிலிருந்து மட்டுமே கிடைக்கக்கூடியது விட்டமின் டி. தாவர பேஸ் இதுக்கு கிடையாது. தகவல்: நெல்லிக்கனிகளில் ஆரஞ்சு பழங்களை விட
20 மடங்கு அதிக விட்டமின் சி காணப்படுகிறது அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. பொதுவாக இந்த மேக்கப் கிட்டில் இருக்கக்கூடிய சன்ஸ்க்ரீன் லோஷன் போடுறோம் இல்லையா, அது விட்டமின் டி உற்பத்தியை குறைக்கும். ஏன்னா சூரிய ஒளியிலிருந்து தோலை மறைக்கிறதுனால 95% டி உற்பத்தியை இது குறைக்கும். அதனால் விட்டமின் டி குறைபாட்டு நோய் ஏற்படும். முளைக்கட்டிய பாசிப்பயிறு என்பது மிகச்சிறந்த ஒரு உணவு. இந்த வளரிளம் பருவத்திலையும் இதை நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஏன்னா அந்த பருவத்தில் அதிகமாக சாப்பிடக்கூடியது இந்த முளைக்கட்டிய பயிறு. இந்த பாசிப்பயிரில், முளைக்கட்டிய பாசிப்பயிரில் குறைந்த கலோரி, இதில் நார்ச்சத்து அதிகமாகும், விட்டமின் பி, அதிக விட்டமின் சி, அதிக விட்டமின் கே, இவ்வளவும் இருக்குது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கேட்க வாய்ப்புண்டு. பி, சி, கே, நீரில் கரையக்கூடிய 2 விட்டமின்களும் இதில் இருக்குது. கூடவே கே விட்டமினும் இருக்குது. இதில் நார்ச்சத்தும் இருக்கிறது. முளைகட்டிய பாசிப்பயிரில் குறைந்த அளவு கலோரி உள்ளது. அடுத்து தாது உப்புக்கள். தாது உப்புக்கள் உடல் வளர்ச்சிக்கும் உடல் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துவதற்கும் தேவைப்படக்கூடியது. பொதுவாக தாது உப்புகள் அதிகமாக இருக்கக்கூடியது கீரை வகைகள், பருப்பு வகைகள், முட்டை, பால், மீன் மற்றும் பழங்கள். இதில் ஒவ்வொரு தாது உப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது எப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு 4 இது கொடுத்துருக்குறாங்க. எடுத்துக்காட்டாக தான் கொடுத்துருக்குறாங்க. கால்சியம், பாஸ்பரஸ், அயோடின், இரும்புச்சத்து. கால்சியம் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பற்கள், எலும்புகள், இரத்தம் உறைதல், இந்த 3க்குமே எது வேணும்? கால்சியம் வேணும். பாஸ்பரஸ் வலுவான எலும்புகள், பற்கள். அயோடின் நமக்கு நல்லா தெரிஞ்சது தைராய்டு ஹார்மோன். அப்போ அயோடின் தைராய்டு ஹார்மோன் உற்பத்திக்கு தேவை. இரும்பு சத்து எல்லாருக்கும் டெஃபிஷியன்சி, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த டெஃபிஷியன்சின்னு எடுத்துக்கிட்டாலே இரும்பு சத்து, ஹீமோக்ளோபின், அதான் நம்ம பொதுவாக ஃபோலிக் ஆசிட் அதிகமாக எடுக்க ஹீமோக்ளோபின் உற்பத்தி, இரும்பு சத்து அதிகமாகும் அப்படிங்கிறது. இரும்பு சத்து மூளை வளர்ச்சிக்கும் ஹீமோக்ளோபின் உற்பத்திக்கும் பயன்படுது. உலக அளவில் 80% முருங்கைக்கீரை உற்பத்தி இந்தியாவில் தான் இருக்குது. முருங்கைக்கீரையை சீனா, அமெரிக்கா, ஜெர்மனி, கனடா, தென்கொரியா மற்ற ஐரோப்பிய நாடுகள் இறக்குமதி செய்கிறது இந்தியாவிலிருந்து. கடைசியாக நீர். நமது உடலை ஃப்ளெக்சிபிளாகவும் பேணுவதற்கும் அதிக அளவுக்கு நீர் தேவைப்படுகிறது. நாம் தினந்தோறும் குறைந்தது 8 டம்ளர்கள், அதாவது 2 லிட்டர்கள் நீர் பருக வேண்டும் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்குது. நமது உடல் வளர்ச்சிக்கும் செயல்பாட்டிற்கும் தேவையான அனைத்து சத்துக்களையும் கொண்ட போதுமான அளவு உணவு பேர் சரி விகித உணவு. அப்போ இது இல்லை அப்படின்னா என்னென்ன நோய்கள்லாம் ஏற்படும்? புரத குறைபாட்டால் குவாஷியோர்கர், மராஸ்மஸ் அப்படின்னு 2 நோய் ஏற்படுது. இதில் குழந்தைகளில் வரக்கூடியது. குவாஷியோர்கர் அப்படிங்கிறது வளர்ச்சி குறைபாடு, முகம் கால்களில் வீக்கம், வயிற்றுப்போக்கு மற்றும் உப்பிய வயிறு இப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் குவாஷியோர்கர்னு பேர். மராஸ்மஸ் அப்படிங்கிறது மெலிந்த உடல், மெதுவான உடல் வளர்ச்சி. இது காமனாக காணப்படக்கூடியது மராஸ்மஸ். அடுத்து தாது உப்புக்கள் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கால்சியம் குறைபாட்டினால் வரக்கூடியது ரிக்கட்ஸ். பாஸ்பரஸ் குறைபாட்டினால் வரக்கூடியது ஆஸ்டியோ மலேசியா. அயோடின் குறைபாட்டினால் வரக்கூடியது முன் கழுத்து கலலை அப்படிங்கிறது பெரியவர்களுக்கும், கிரட்டினிசம் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கும் வரும். இரும்பு சத்து குறைபாட்டினால் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது இரத்த சோகை. இந்த நோய்கள் ஏற்படும். சீக்கிரம் படுக்க சென்று அதிகாலை எழும் பழக்கம் ஒரு மனிதனை நலமுடனும் வளமுடனும் மற்றும் அறிவுடனும் வைக்கிறது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா பெஞ்சமின் ஃப்ராங்க்லின். அதிக நீர் வெளியேற்றத்தை சரி செய்வதற்காக நமக்கு கொடுக்கப்படக்கூடியது தான் ORS, ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ORS சொல்யூஷன். இந்த ORS சொல்யூஷனில் வேறு எதுவும் இல்லை, உப்பும் சர்க்கரையும் காணப்படும். சர்க்கரை என்பது சத்துக்காகவும், உப்பு என்பது இரத்த ஓட்டத்திற்காகவும் கொடுக்கப்படக்கூடியது. இதில் தேவைக்கு ஏற்ற மாதிரி எலுமிச்சை சாறை சேர்த்துக்கொள்ளலாம். இதில் அளவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1 லிட்டர் நீரை கொதிக்க வைத்து அரை கரண்டி உப்பு, 6 தேக்கரண்டி சர்க்கரை. அடுத்து நுண்ணுயிரிகள். இதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். நுண்ணுயிர்களால் ஏற்படக்கூடிய சில நோய்கள் சீதபேதி, பற்சொத்தை, சேற்றுப்புண், பொடுகு. நுண்ணுயிரிகளை 4 முக்கிய பிரிவுகளாக பிரிக்கிறோம். பாக்டீரியா, புரோட்டோசோவா, வைரஸ், பூஞ்சைகள். பாக்டீரியா நோய்கள் மட்டும் கொடுத்துக்கிறாங்க. காலரா, வயிற்றுப்போக்கு அப்படிங்கிறது அசுத்தமான நீர்னால் பரவுது. நிமோனியா காய்ச்சல் இருமல் மற்றும் தும்மலின் போது வெளிப்பட்டு காற்றுத்திவலைகளாக பரவுது. டெட்டனஸ், கக்குவான் அப்படிங்கிற நோய் பாக்டீரியாக்களால் தாக்கப்பட்ட காயங்கள், அதனால் பரவுது. காசநோய், அதாவது டியூபர்குலோசிஸ், இருமல் மற்றும் தும்மலின் போது வெளிப்படும் காற்றுத்திவலைகளை சுவாசித்தல் மூலமாக காசநோய் பரவும். டைஃபாய்டு காய்ச்சல் அசுத்தமான உணவு அல்லது நீரால் பரவக்கூடியது.
வைரஸ்கள், இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். வைரஸ்கள் என்பவை நியூக்ளிக் அமிலத்தை சூழ்ந்து காணப்படக்கூடிய ஒரு புரத உரை, அவ்வளோதான். அது உயிரினமா இல்லையா என்பது இதுவரை அறியப்படவில்லை. இது வைரஸ் செல்களை அழித்து பாதிப்படைய செய்து நோய்களை உருவாக்குது. ஒரு வைரஸில் டிஎன்ஏக்கு பதிலாக ஆர்என்ஏ இருந்தால் அந்த வைரஸுக்கு பேர் ரெட்ரோ வைரஸ் என்று பெயர். ரெட்ரோ அப்படின்னாலே பழையதுன்னு அர்த்தம். முதலில் தோன்றியது ஆர்என்ஏ அப்படிங்கிறதுனால அதுக்கு பழைய வைரஸ் அப்படிங்கிற மாதிரி பேர் ரெட்ரோ வைரஸ் என்று பெயர். வைரஸ்னால் உருவாக்கக்கூடிய நோய்கள், சாதாரண நோய்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னெல்லாம் அப்படின்னா, சாதாரண சளி, இன்ஃப்ளூயன்ஸா அப்படிங்கிற நோய், கல்லீரல் ஒவ்வாமை, சின்னம்மை, இளம்பிள்ளை வாதம், பெரியம்மை, தட்டம்மை. உயிரியல் சார் பாடவரிசையில் அடுத்ததாக 7ஆம் வகுப்பு முதல் பருவம் 6ஆம் பாடம் உடல் நலமும் சுகாதாரமும். டெங்கு காய்ச்சலானது டென் 1-2 வைரஸால் ஏற்படுகிறது. இது பிளேவி வைரஸ் வகையை சார்ந்தது. இது இரத்த தட்டுகளினுடைய எண்ணிக்கையை குறைக்கிறது. பொதுவாக தாங்கள் இருக்கும் இடத்திலிருந்து அதிகபட்சமாக 50 முதல் 100 மீட்டர் சுற்றளவில் இவை பரவக்கூடியது. பற்கள் பராமரிப்பை பொறுத்த வரைக்கும் மேஸ்டிகேஷன் அப்படிங்கிற வேர்டு கொடுத்துருப்பாங்க. அந்த மேஸ்டிகேஷன்னா வேறு எதுவும் இல்லை, நம்ம உணவை வென்று விழுங்குவது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அந்த உணவை மெல்லுதலுக்கு பேர் தான் இது மேஸ்டிகேஷன். அடுத்தது இன்னொரு வேர்டு ஃப்ளோசிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. FLOSSING, ஃப்ளோசிங் அப்படின்னு சொன்னால் அது பல்ல க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு முறை, டாக்டர்ஸ் செய்யக்கூடியது. அதுக்கு பேர் தமிழில் பற்களை தழுவு முறைன்னு கொடுத்துருப்பாங்க. அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், அதுக்கு பேர் ஃப்ளாசிங் அப்படின்னு பேர். பற்களை பாதிக்கக்கூடிய நோய்கள் ஈறுகளுடைய இரத்த கசிவு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். விட்டமின் சி குறைபாட்டினால் ஏற்படக்கூடியது. இதற்கான தீர்வு சிட்ரஸ் பழங்கள், அதாவது ஆரஞ்சு, எலுமிச்சை போன்ற சிட்ரஸ் பழங்களை சாப்பிடலாம். பற்சிதைவு அப்படிங்கிறது சொத்தை பல் ஏற்படுவது. பற்களில் காணப்படக்கூடிய பாக்டீரியாக்கள் மூலம் அமிலங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு பற்களை சிதைக்கின்றன. பல் துலக்குதல் அப்புறம் பல் தழுவுதல் மூலம் இந்த இதுக்கு தீர்வு காணலாம். புறத்திசு நோய் அப்படின்னு சொல்லக்கூடியது பெரி ஓடோன்டிட்டிஸ். பெரி அப்படின்னா வெளியே, ஓடோன்ட் அப்படின்னா பற்கள், இட்டிஸ் அப்படின்னா வீக்கம், அவ்வளோதான். பெரி ஓடோன்டிட்டிஸ் அப்படிங்கிற அந்த நோய் புறத்திசு நோய்னு சொல்லப்படுது பற்களை பொறுத்த வரைக்கும். இது எதனால் ஏற்படுது அப்படின்னு சொன்னால், புகையிலை மெல்லுதல். இந்த நோய் முற்றும்போது எலும்பு, ஈறு இது மாதிரியான திசுக்களை அழித்து விடும். புகையிலை மெல்லுதலை தவிர்க்கணும், சரிவிகித உணவை உண்ணுதலும் இதுக்கு தீர்வு. அடுத்தது கண் நோய்கள். கண் நோய்களை பொறுத்த வரைக்கும் மாலைக்கண் நோய், விட்டமின் ஏ குறைபாடு. இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னா, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் சாப்பிட்றது, விட்டமின்கள் அதிகமாக எடுத்துக்கொள்வது, தாதுக்கள் நிறைந்த உணவுகளை சாப்பிடுவது. அடுத்தது இளம் சிவப்பு கண் நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய விழி வெண்படல அலர்ச்சி. இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம், 8th பார்க்கும்போதே கன்ஜெக்டிவிட்டிஸ் அப்படின்னு பார்த்துருக்குறோம். இட்டிஸ்னா வீக்கம், கன்ஜெக்டிவா அப்படிங்கிறது வெளியே இருக்கக்கூடிய அந்த வெண்படலம். அந்த வெண்படத்தில் வீக்கம் வந்துச்சுன்னா கன்ஜெக்டிவிட்டிஸ், பிங்க் ஐ அப்படின்னு பேர். இது வைரஸ் பாக்டீரியாவால் உருவாகும். நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட கண் சொட்டு மருந்தை இதுக்கு நம்ம பயன்படுத்தலாம். அப்புறம் வண்ணக்குருட்டுத்தன்மை, கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இது பொதுவாக மரபு நிலையில் வரக்கூடியது. இதற்கு தனியான சிகிச்சை முறை எதுவும் கிடையாது. ஒரு ஃபில்டரில் உள்ள கண்ணாடிகள் பொருத்திக்கலாம், காண்டாக்ட் லென்ஸ் பொருத்தி கொள்ளலாம். அடுத்தது தொற்று நோய்கள். ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தருக்கு நோய் பரவக்கூடியது தான் தொற்று நோய்கள்னு சொல்கிறோம். அப்படி தொற்று பரப்பக்கூடியதுக்கு பேர் வெக்டார்கள் அப்படின்னு பேர். தொற்று பரப்பக்கூடிய அந்த காரணிக்கு பேர் வெக்டார்கள். இதில் பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய தொற்று நோய்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, காசநோய், காலரா, டைஃபாய்டு. இதில் காசநோய் அப்படிங்கிறது மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலே அப்படிங்கிற பாக்டீரியாவினால் ஏற்படுது. இதுக்கு பேர் டிபி அப்படின்னு சொல்கிறோம், டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிறது. இதன் மூலம் காய்ச்சல், எடை இழப்பு, தொடர்ந்து இருமல், சளியுடன் இரத்தம், சுவாசிப்பதில் சிரமம் இவ்வளவும் இதில் ஏற்படும். டியூபர்குலோசிஸ்க்கு முக்கியமான மருந்து BCG. இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிறோம். பேசிலஸ் கால்மெட்டிகுரைன் அப்படிங்கிற தடுப்பூசி போடுதல். டாட் அப்படின்னு சொல்லக்கூடிய DOT மருந்துகளையும் இதில் எடுத்துக்கொள்ளலாம். காலரா விப்ரியோ காலரே என்ற பாக்டீரியாவால் ஏற்படக்கூடியது. இது அசுத்தமான உணவு அல்லது நீர் மூலம் பரவக்கூடியது. வயிற்றுப்போக்கு, தசைவலி, வாந்தி ஆகியவை இதனுடைய முக்கிய அறிகுறி. டைஃபாய்டு நோயை உருவாக்கக்கூடியதுக்கு பேர் சால்மோனல்லா டைஃபை அப்படிங்கிற பாக்டீரியா. டைஃபின்னு சொல்லுவாங்க, சால்மோனல்லா டைஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. அது பாக்டீரியா மூலம் பரவக்கூடியது. காய்ச்சலை ஏற்படுத்தக்கூடியது, அடிவயிற்றில் புண், தீவிர தசைவலி இதெல்லாம் உருவாகும். பொதுவாக காய்ச்சல் 104 டிகிரி வரைக்கும், அதாவது 104 ஃபாரன்ஹீட் டிகிரி வரைக்கும் இந்த காய்ச்சல் இந்த நோயினுடைய அறிகுறி.
அடுத்தது வைரஸ் நோய்கள். வைரஸ் நோய்களில் ரொம்ப முக்கியமானது மஞ்சள் காமாலை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹெப்பாட்டிட்டிஸ். இட்டிஸ்னா வீக்கம், ஹெப்பானா கல்லீரல். அப்போ கல்லீரல் வீக்கம் தான் எனது மஞ்சள் காமாலை. இது ஹெப்பாட்டிட்டிஸ் வைரஸ் ABCDE ஆகியவகையால் ஏற்படுது. இதன் மூலம் ஆபத்தான இறப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோயாக இது மாறுகிறது. காரணம் அசுத்தமான நீர், ஊசிகள், பாதிக்கப்பட்டவருக்கு இரத்தத்தை பகிர்ந்து கொள்வது, இதன் மூலமாக கூட இது ஏற்படலாம். இதுக்கு பசியின்மைங்கிறது ஒரு முக்கியமான ஒரு சிம்டமாக இருக்கும். அனோரெக்சியா அப்படின்னு பேர். அந்த பசியின்மைக்கு பேர் அனோரெக்சியா. அடுத்த நோய் தட்டம்மை. இது வாரிசெல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தட்டம்மை நோயே வாரிசெல்லான்னு சொல்லுவாங்க. இது என்ன வைரஸ் அப்படின்னு சொன்னால் வாரிசெல்லா ஜோஸ்டர். இதில் பாக்டீரியாவுக்கு தான் பேர் மாறும். வைரஸுகளுக்கு அந்த நோயோட பேரை வச்சே தான் வைரஸ்னு பேர் வச்சுக்குவாங்க. வாரிசெல்லா ஜோஸ்டர் என்ற வைரஸால் ஏற்படக்கூடிய தீவிரமான நோய் தொற்று. அடுத்தது ரேபிஸ்ன்னு சொல்லக்கூடிய வெறிநாய்க்கடி. வெறிநாய்க்கடி இறப்பை ஏற்படுத்தக்கூடியது. நோய் தொற்றுடைய நாய், முயல், குரங்கு, பூனை இவைகள் கடிப்பதன் மூலமாகவும் இது பரவும். நாய்களினுடைய உமிழ்நீரில் இருக்கக்கூடிய வைரஸ்கள் நரம்புகள் வழியாக மூளைக்குள் நுழையும். அதனால் இது மூளை பாதிப்பு உண்டாக்கக்கூடிய ஒரு நோய் ஹைட்ரோஃபோபியா. ஹைட்ரோ அப்படின்னா நீர், ஃபோபியானா பயம். நீரை கண்டு பயப்படக்கூடிய ஒரு நோய் தான் இது ஹைட்ரோஃபோபியா. பொதுவாக 2 முதல் 12 வாரங்கள் காய்ச்சல் இருக்கும், நடத்தையில் மாற்றங்கள் இருக்கும். இதெல்லாம் ரேபிஸ் நோயினுடைய அறிகுறி. அடுத்து தொற்றா நோய்கள். தொற்றா நோய்களில் முக்கியமாக வெறுக்கக்கூடிய ஒரு நோயாக இருப்பது தோலில் வெள்ளை வெள்ளையாக இருக்கக்கூடிய லியூகோடெர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நோய். அதாவது இது மெலனினுடைய இழப்பினால் ஏற்படக்கூடியது. நம்ம மனித உடலில் இருக்கக்கூடிய நிறமிக்கு பேர் மெலனின். அதனுடைய இழப்பினால் ஏற்படக்கூடியது இந்த லியூகோடெர்மா. இது ஒரு தொற்றா நோய். அதனால் இதை தொடுவதனாலோ, உணவை பகிர்வதனாலோ, அவங்கள்ட்ட பேசுவதனாலோ இது பரவுவது இல்லை. அடுத்தது பாதுகாப்பு மற்றும் முதலுதவி. இதில் தீக்காயங்களை பற்றி கொடுத்துருப்பாங்க. முதல்நிலை தீக்காயங்கள், 2ஆம் நிலை தீக்காயங்கள், 3ஆம் நிலை தீக்காயங்கள். முதல்நிலை தீக்காயங்கள்ங்கிறது மேல்புற தோலை மட்டும் பாதிப்பு செய்யக்கூடியது முதல்நிலை தீக்காயம். அதற்கு கீழாக இருக்கக்கூடிய அடுத்த அடுக்கு தோலை அது பாதித்திருந்தால் 2ஆம் நிலை தீக்காயம். அதுக்கு பேர் உட்தோலுக்கு பேர் எண்டோடெர்மிஸ்னு பேர். மேலே இருக்கிறது எபிடெர்மிஸ். எபிடெர்மிஸை மட்டும் பாதிச்சிருந்ததுன்னா அது முதல்நிலை. எண்டோடெர்மிஸ் வரைக்கும் போயிடுச்சுன்னா அது 2ஆம் நிலை. நல்ல ஸ்கின் உள்ள வரைக்கும் போயிடுச்சுன்னா, தோல் ஒட்டுதல் அப்படிங்கிற சிகிச்சை செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு எலும்பு வரைக்கும் பாதிச்சிருச்சுன்னா அதுக்கு பேர் 3ஆம் நிலை தீக்காயம். சிறிய தீக்காயங்களை பொறுத்தவரை பாதிக்கப்பட்ட பகுதியை நல்ல குளிர்ந்த நீரில் கழுவ வேண்டும். முக்கியமாக ஒட்டாத துணியை சுற்றி அதை பாதுகாக்க வேண்டும். வெட்டுக்காயங்கள் மற்றும் கீறல்களுக்கு நீளவாக்கில் வெட்டுப்பட்டிருந்தால் அதை நல்லா மூடி தண்ணியில் நல்லா கழுகி அது மேலே காட்டன் பஞ்சு வைத்து கட்டி மருத்துவரிடம் அழைத்து செல்ல வேண்டும். இதோடு இந்த பாடம் நிறைவடைகிறது.